என்னடா சத்தம்? தந்துருக்கர் இருக்காரா போயிட்டானா? இல்ல பாட்டி, டெண்டுல்கர் சிக்ஸர் அடிச்சாச்சு. அப்படியா? டேய் தந்து, நீ சமத்துடா சமத்து. இந்த மாதிரி 4 சிக்ஸர் கூட அடிச்சு ஜெயிடா. நான் கணபதிக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன். மாமி, உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யார் அது? டேய் தந்து அவுட் ஆக கூடாதுனே கடவுளை வேண்டிக்குடா. அதெல்லாம் நான் வேண்டிக்கிறேன் பாட்டி, நீ போ. உட்காரு. என்ன விஷயம்? நம்ம பின்னால உள்ள ரூம் வாடகைக்கு கொடுக்கற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ஆனா பிராமணாளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அது ஞாபகம் இருக்கு. பிராமணருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும், அதுதான் நானும் சொல்றது. பாருங்க, நான் ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கேன். ஐயங்கார் நல்ல மாதிரி ஆளு. இங்க மாமிய குழந்தைகள் மாத்திரம் தானே இருக்கீங்க, காவலுக்கு ஒரு ஆள் ஆச்சு. அந்த ஆள் எங்க? டேய் பிரேமா, இங்க வாடா. உன் பேர் என்னப்பா? பிரேமா. பிரேமா? பிரேம்னு கூப்பிடுறது, ஆனா முழு பேரு பிரேம் குமார ஐயங்கார். என்ன வேலை பண்ற? தற்காலிகமா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில்ல ஒரு பூஜாரியா ஜாப் இருக்கு. அதாவது குட்டி சாமி. எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்க, வேற பல ஜாப்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க. இங்கதான் மெட்ராஸ்ல நிச்சயம் வேலை கிடைச்சிரும். உன் சொந்த ஊர் எதுப்பா? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரா? எங்க ஊரும் கோயம்புத்தூர் தான். அந்த உக்கட இல்ல, அதுக்கு பக்கத்துல. ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல, எல்லாம் அங்க இங்க போயாச்சு. ஆமா, அது இருக்கட்டும். பைரவனுக்கு இந்த பையனை நல்லா தெரியும் இல்லையா? நல்ல பையன் தானே? மத்தபடி கெட்ட பழக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பழக்கமும் இல்ல மாமி. நல்ல ஆள் இல்லாட்டி கூட்டிட்டு வருவேனா? அது சரி, வாடகை விஷயத்தை சொல்லிட்டியா? வாடகை மட்டும் இல்ல, எல்லா கண்டிஷனையும் சொல்லிட்டேன். அட்வான்ஸ் குடு 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 குடு. என்னடா மேட்ச் என்னாச்சு? சச்சின் தண்ணி குடிக்கிறான். ஐயோ, நான் இதோ வரேன், இதோ வரேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? தந்துட்டு இருக்கானே, 4 சிக்ஸ் அடிச்சிருக்கான். மாமி, ஸ்கோர் எவ்வளவு? நான் பாக்கும்போது 82 for 2. ஐயோ, யார் அவுட் ஆனா? அந்த மடையன் கங்குலி. அவனுக்கு ஓட தெரியாதே. அப்புறம் யார் அவுட் ஆனா? அசுர்தீன். ஆன்சைல அந்த பால ஆன்சைல யாரா அடிப்பாளோ எட்டி புடிச்சிட்டான். மடையன் மடையன். இதோ பாரு அம்பி, இதுதான் உன்னுடைய ரூம். இது பாத்ரூம் அட்டாச்டு. இங்க பாரு, கட்டில் இருக்கு, பெட், தலகாணி எல்லாம் நீ கொண்டு வந்துடணும். வாட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆனா 8 மணியோட நின்னணும். வேணும்னா பிடிச்சு வச்சுக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓ ஐயப்பா, என்ன காப்பாத்துப்பா. நல்ல கடவுள் பக்தன். இதோ பாரம்பி, இந்த ஆத்துல வாடகைக்கு இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லப்படாது. யாராவது கேட்டா சொந்தத்துல ஒரு பையன்னு சொல்லிடணும். சரி மாமி. அப்போ இன்னையில இருந்து தங்கிக்கலாம்ல? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஆஹா, விசேஷமான நாள். கேம் தொடங்கியாச்சு. கிறிஸ்டியானிஸ் பவுலிங், சீக்கிரம் வாங்க. ஓ, கிறிஸ்டியானிஸ் அவன் பால் பண்றானா? சிக்ஸர் அடிச்சிட்டான். ஆராதரா சரிண்ணா, பேலன்ஸ் மிஸ் ஆகிறது பாரு, பாத்துக்கிறேன்னா. நமஸ்காரண்ணா. ஒரு ஆத்து போட்டுக்கிறா நம்ம போனோம். அந்த ஆள் ஒரு முஸ்லீம். விஷ்ணு பேசாம வாடா. அவர் மட்டன் கடை ஹர்ஷாண்ணா, செத்த நேரம் பேசாம வாடான்னு. பாட்டி பாட்டி, ஸ்கூட்டர் வண்டியில வந்தாச்சு. முருகா, வாங்கோ பட்டாபி, வாங்கோ வாங்கோ. நமஸ்காரம். என்ன இந்த ஆத்தையே மறந்துட்டேடா? அவ்வளவு பிஸியா? வாட் கேன் யூ டு மாமி? எக்கச்சக்கமான என்கேஜ்மெண்ட்ஸ்,
மேரேஜ், சீமந்தம், உபநயனம், நிச்சயதாம்பூலம், சதாபிஷேகம் எல்லாத்துக்கும் நான் வேணும். அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு இந்த பட்டாபி. இது பத்தாதுன்னு நம்ம கபாலீஸ்வரர் கோவில்ல கும்பாபிஷேகம். பட்டாபி எங்க, பட்டாபி எங்க, பட்டாபி எங்க, பட்டாபி எங்க? விடுவாங்களா சொல்லுங்க, விடுவாங்களா? என் ஹஸ்பண்டினுடைய ஹஸ்பண்டா? என்ன என் ஹஸ்பண்டோட சாப்தம் வருஷா வருஷம் நீங்க தானே பண்ணி வைப்பே. என்ன மறந்துட்டா? அது எப்படி மறக்க முடியும்? அதுக்கான சாமான்லாம் வாங்கியாச்சே. இது பாருங்க, லண்டன்ல என் பையன் பெருப்பட்ட சொல்லவே இல்லையே. சும்மா இருங்க, அவன் வரலன்னு சொன்னேன். வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். அதுக்குள்ள இங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். டேய் சோம்பேறி, ஏன்டா தர்பிய தொடப்ப மாதிரி கையிலேயே புடிச்சு நிக்கிற? அதெல்லாம் கொண்டு போய் அந்த மேஜை மேல வையண்டா. போடா போ. என்னடா முறைக்கிற? போடா. ஆமா, அந்த ரூம்ல ஒரு புது பையனை பார்த்தனே, அவன் யாரு? அவனா நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயங்கார் பையன். அவனுக்கு இங்க ஐயப்பன் கோயில்ல நம்ம மகாலிங்கபுரத்துல அங்க ஒரு பூஜாரி வேலை கிடைச்சிருக்கு. இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா சரி இங்க இருந்து கூடான்னு சொன்னேன். அப்படியா? இந்த பையனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. எங்க பாத்திருப்பேன்? கோயில்ல பாத்திருப்பேன். கோயில்ல? காஃபி டிஃபன் சாப்பிடறீங்களா? பாட்டி, என் Dress எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? இது காணுமே. அங்க பீரோக்குள்ள இருக்கு, கொஞ்சம் போய் பார்க்க கூடாதா? லஞ்ச் ரெடி பண்ணியாச்சா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன், வா வந்து எடுத்து வா. நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. என்ன பாக்குற? நான் மிஸ்டர் பட்டாபிராமன். பட்டாபி பட்டாபின்னு எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க. சிட்டில இருக்கிற பிராமணர்களுக்கு மத்தியில ரொம்ப ஃபேமஸ் இந்த வாத்தியார். புரியுது. அது எப்படி உனக்கு புரியும்? வாத்தியார் இருந்தா சொன்னீங்களே. ஓ, ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆமா, என்ன பார்த்தது நீ எதுக்காக பயந்த? பயந்தனா? நானா? இல்லையே. இல்லையா? எனக்கு அப்படி தோணுச்சு. இருக்கலாம். உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதாவது கோயில்ல வச்சு பார்த்திருக்கலாம். ஐயப்பன் கோயில்ல பூசாரியா? ஆமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கோயில்லாம் காலையில 4 மணிக்கு திறப்பாங்க. இப்ப மணி 8 ஆச்சு. லார்ட் ஐயப்பன் பூசாரிய பார்க்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரோ? அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு எனக்கு டியூட்டி சாயங்காலம். ஓஹோ, ஈவினிங் ஷிஃப்ட். தெரியும் தெரியும் தெரியும். ஆமா, கோயில் பூசாரினா சாதாரணமா வேஷ்டி உடுத்திட்டு தான் பூஜை பண்ணுவாங்க. இப்ப என்ன ஜீன்ஸ் போட்டுக்கிட்டே பூஜை பண்றீங்களா? லேட்டஸ்ட் ஃபேஷனா இருக்கும். பூஜை செய்யும்போது வேஷ்டி கட்டின போதாதா? போதும். சும்மா கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழா, ஹார்மோனியம், கிட்டார். நேக்கு இந்த மாதிரி சங்கீதம் கேட்கறதுனா பைத்தியம் முடிச்ச மாதிரி. ஐ மேட் ஆஃப் மியூசிக். ஆமா, இதெல்லாம் எதுக்கு? சேல்ஸுக்கா? இல்ல, வாசிக்கிறதுக்கு. நோக்கு வாசிக்க தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். எப்படி வாசி. ஒவ்வொருத்தவங்க ஓகே. போதும். வாட் எ சர்ப்ரைஸ். இப்போ வந்தீங்க. அப்படியா? ரைட்டோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பேனா. இது நல்ல டிஃபரெண்டா போட்ட டியூன். ஐ ஆம் ஜஸ்ட் சேஞ்சிங் தி கீ ஆஃப் தி சாங். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரியுமா மாஸ்டர்? புரியுறவங்களுக்கு புரிஞ்சா சரி. என்ன மாஸ்டர்? பாத்துக்கிட்டு இருக்காம பாட்ட சொல்லி கொடுறா. தேவராகமே மேலே மேகத்தேரில். இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டம்? இவர் ப்ரொடியூசர், இவர் டைரக்டர், இவங்க எல்லாம் அசிஸ்டன்ட்ஸ். இவங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க பாட்டு பாடுறத பார்க்கலாம்னு வந்தோம். பாட்டை கேட்டா போதாதா? போதும். அப்ப நான் பாடி முடிச்சதும் கேட்கலாம். இவங்களை எல்லாம் இங்க வெளியில போய் நிக்க சொல்லுங்க. இப்படியே சுத்தி கூட்டம் போட்டு நின்னுட்டு இருந்தா எனக்கு பாடுறதுக்கு மூடு வராது.
ம். ரிம் ஜிம் ரிம் ஜிம் ஆடி வா ஓடி வா இதயங்கள் குளிருமே. உனக்கு வேற ஸ்பெஷலா சொல்லணுமா? உனக்கு தீராத அகங்காரம் கொஞ்சம் கூடி இருக்கு, அதை நீ குறைச்சுக்க. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. காத்திருந்த ரசிகையின் காதல் கடிதமாகவா. இதயம் என்ற வாசகன் எழுதும் கேள்வியாகவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. காளிதாசன் பாடிய மேகதூதனாகிவா. எங்கள் கம்பன் கவிதையில் தேன்குடங்களாகிவா. வெண்ணிலாக்கள் மேயுமென் புத்தரைகளில் வெண்புறாக்கள் பாடுமே என் கரங்களில். தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா. இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா. தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா.
Chocolate. Chocolate. Vanilla. 4 chocolates, 2 vanillas, and 1 strawberry. 1 strawberry. Make it faster. காலேஜ் கல்ச்சரல்ல உன்னுடைய டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் டான்ஸா? Very funny. ஏய், கிண்டல் தான பண்றீங்க. வா நம்ம வேற வாங்கிக்கலாம். வா. லா 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 ரகசிய ஏய் பூசாரி. என்ன என்னன்னு கூப்பிட்ட? பூசாரினே. நீங்க பூசாரி தானே? ஆமா ஆமா. அது சரி, நீ இங்க எதுக்காக வந்த? ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. யாரு? அக்கா. என்ன ஹெல்ப்பா? வாங்க சொல்றேன். அதோ மேல இருக்கல அந்த சிவப்பு புஸ்தகத்தை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. சரி. Thank you. Thank you so much. எப்பா Thank you. அந்த பல்லு கண்ணாடி வைக்காமலே உன்னை பார்க்க முடியாது. குட்டி மங்கி மாதிரி இருக்கும். அதையும் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஏண்டா என்ன சொன்ன? ஏய், ஏய், இல்ல, வேணாம், இல்ல, வேணாம். நான் மங்கியா? வேணாம். பாட்டி, சொல்றியா? சொல்றியா? என்ன பார்த்து monkey என்ன ஹேமா இது? 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கேன். என்ன கிண்டல் பண்ற பாட்டி? பரீட்சை வருதோ இன்னும் புத்தகத்தை எடுத்து வச்சுன்னு படிங்க. பரீட்சையில தோத்து போனா உங்க அப்பா இருக்கானே வைத்தி, அவன் என்னதான் கேட்பான். போ போய் கொஞ்சம் படிங்க. போ பாட்டி, எப்ப பார்த்தாலும் படி படின்னு. இதுங்களை வச்சு நீ என்னதான் பண்றதோ? I've been waiting for so much time to come. Walking beaches, lying in the sun. Music playing, people everywhere. And when the sun goes down, we're having fun. 'Cause there will be a party going. ஹலோ, பேசுறேன். யாரு? வைத்தியா? எங்க இருந்து? ஓ, லண்டன்ல இருந்தா? பாரிஸ் போறீங்களா? நெக்ஸ்ட் டைம் நானே வருவேன் பாரிஸ்க்கு. ஓகே அக்கா வேணாம். தாடா, நான் பேசிட்டு தரேன். ஏய் டாடி, பாரிஸ்ல எனக்கு என்னலாம் வாங்குனீங்க?
ஓகே வரப்ப கொண்டு வரணும். ஓகே தேங்க் யூ. நான் நல்லா படிக்கிறேன் டாடி. டாடி எப்ப இந்தியா வரீங்க? டாடி ஹாலிடேஸ்க்கு நீங்க இங்க வரலன்னா நாங்க அங்க வந்துருவோம். ஓகே சரி. மம்மி எப்படி இருக்காங்க? நான் கேட்டதை சொல்லுங்க. வெரி ஃபன்னி. சர்ப்ரைஸா எனக்கு ஒரு கிஃப்டா? ஓ என்னது டாடி? ப்ளீஸ் இப்பவே சொல்லுங்க டாடி. ஐ வாண்ட் டு நோ என்னது. ஓகே கிச்சுவா, அவனுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் தான். ஓகே டாடி. ஓகே பை. கோவிலோ தாவுதே தென்றலோ தாரகை கண்களோ ஆவணி திங்களோ ஆரோடி மோகினி ஆரோணி ஆவணி கோவிலோ தாவுதே தென்றலோ தாரகை கண்களோ ஆவணி திங்களோ ஆரோணி ஆரோணி இன்னிசை காற்றில் என் பாட்டினை கேட்டதும் வெண்ணிலா தேடியே மண்ணிலே வந்ததோ இன்னிசை காற்றில் என் பாட்டினை கேட்டதும் வெண்ணிலா தேடியே மண்ணிலே வந்ததோ தையில் என் நெஞ்சினை தைத்ததே நியாயமோ ஆரோணி தாவணி கோவிலோ தாவுதே தென்றலோ தாரகை கண்களோ ஆவணி திங்களோ ஆரோணி ஆரோணி பூமியில் உன்முகம் பூக்களில் உள்ளதோ பொன்முகம் பார்த்ததா பூமியே சுற்றுதோ பூமியில் உன்முகம் பூக்களில் உள்ளதோ பொன்முகம் பார்த்ததா பூமியே சுற்றுதோ காவலின் வேட்டையில் காதலே ஆயுதம் காதலின்
பூவிலோ தாவுதே தென்றலோ தாரகை கண்களோ ஆவணி திங்களோ ஆரோ நீ ஆரோ நீ பாட்டி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. நான் காலேஜுக்கு போறேன் பாட்டி. நீக்கு காது கேட்காதா என்ன? போயிட்டு வாடி. போயிட்டு வான்னு எத்தனை தரம் சொன்னேன். அப்படியா? காதுல விழலியா? விழலி பாட்டி. ஸ்பீடா போவாதே, மெதுவா போ. உங்க அப்பனுக்கு நான் தான் பதில் சொல்லணும். உனக்கு என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரமா இல்லையா? நீ போ, பஸ்க்கு டைம் ஆகல பாட்டி. ஐயோ கடவுளே. லா 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 லா. தூசி.
La 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 Mama re re la 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 என்னடா இது? ம்? இதெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது? கேள்வி. குருவா பாவிக்கிறவங்களுக்கு என்ன சேவை செஞ்சாலும் தப்பில்லைன்னு எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். அது குரு பக்தி. இவனை என்னோட சிஷ்யன்னு யார் சொன்னது? நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அப்படி ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம். அவன் பாடினதை கேட்டியா? என்ன ஒரு சங்கீதம்! பிரமாதம் இல்லையா? பாட்டி, நான் காலேஜுக்கு போறேன். காது கேக்கலையா? நான் காலேஜுக்கு போறேன்னு. அக்கா, பாட்டி இங்க இல்ல, கோயிலுக்கு போயிருக்கா. ஏய், நீ பேசாம இருடா. எனக்கு தெரியும். நீ உள்ள போய் உன் வேலையை பாரு. நான் போறேன். நீ இங்க சத்தம் போடாத. மடையன், மாங்கா மடையன். இன்னைக்கு டெஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சும்மா புரியுற மாதிரி தலையாட்டிட்டே இருந்தேன். ஏய், இப்படி போர் அடிச்சா எப்படி கிளாஸ்ல தூங்காம இருப்பாங்க பசங்க? ரொம்பதான் கடிக்கிறாங்க. வா, போலாம். இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு சீக்கிரம் வா. நாங்க வெயிட் பண்றேன். என்ன என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன? இத நீதான் எழுதுனியா? எஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் படிக்க தெரியாதா? தெரியும், அதனால தான் கேக்குறேன். நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் எழுதி இருக்கேன். மடையன், மாங்கா மடையன். லுக், என்னோட மனசுல நான் நிறைய லட்சியங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன்னோட குறும்புத்தனத்தை எல்லாம் நான் தினம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, ஐ see. And you call me மடையன், மாங்கா மடையன். Yes, that's true. Look here, இதையெல்லாம் விட பெரிய அளவுல நான் கலாட்டா பண்ணிருக்கிறேன் காலேஜ்ல படிக்கிறப்ப. அது தெரியுமா உனக்கு? ஐயோ, அப்படியா? அது எனக்கு தெரியாதே. என்னது லட்சியம்? அது சொன்னா புரியாது உனக்கு. செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறது நான் யாரை நினைச்சேன்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ வேண்டாம், நான் ஒரு தமாஷ்க்கு பண்ணேன். ஏமா வேண்டாம். தமாஷுக்கா? இது உனக்கு தமாஷாடா? You're a devil. நான் இத பாட்டிக்கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றேன் பாரு. நீ வீட்டுக்கு வா, அப்ப உனக்கு தெரியும். ஏமா
ஏஞ்சல் 1 minute. இங்க வா. என்ன பிரேம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? ஹேமாவை பொட்டானிக்கல் கார்டனுக்கு வர சொல்லி என்ன ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? பிரேம் பெரிய தப்பு பண்ணிட்டா. என்ன தப்பு? ஐயோ, அவங்க கிட்ட சொல்லிடுது. வேண்டாம். என்ன அவங்க கிட்ட சொன்ன? ஏடா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொண்ண பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்தினா என்ன தண்டனை தெரியுமா? 7 வருஷம் உள்ள தள்ளிடுவான். எனக்கு தெரியாம அது எப்படி நடந்துருச்சுடா? என்னடா அது? அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நான் என் ரூம்க்கு எப்பறம் திரும்பி போவேன்? போகலாம் வேணாண்டா. கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா சரி. என் திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கு. நான் அதை எப்படி எடுப்பேன்? முடிக்காதடா. கேட் பூட்டி இருக்கு. இப்ப என்ன செய்யறது? சுவரை ஏறி குதிக்க தெரியுமா? குதிச்ச பழக்கம் இல்ல. சரி வா, நான் சொல்லித்தரேன். டேய், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறலாமா? எங்க எவ்வளவு? இல்லடா, எங்க சுவர் உயரம் கம்மியா இருக்கு. இந்த வழியா ஏறலாம். இங்க வா. ஆடா வா. லைட்ட போடாத. சாமானெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து கொடு. என்ன? சீக்கிரம் ஏறு. நான் இதை எதிர்பார்த்தேன். அதனாலதான் தூங்காம இருந்தேன். நடுராத்திரியில ஓடி போலான்னு பார்த்தேன். நான் இந்த திங்ஸ் எல்லாம் இங்க இறக்கி ஒதுக்கி வைக்கலான்னு இருந்தேன். அதான் தெரியுதே. என்ன மன்னிச்சிருக்கேம்மா. நான் உனக்கு பண்ண தப்புதான். நான் என்ன நினைச்சேன்னா, நீயும் என்ன நீ அப்படி நினைச்சுக்கலாம். சரி விடு, நான் ஒண்ணும் நினைக்கல. தயவு செஞ்சு என்ன இப்ப இங்க இருந்து போக விடு. இரு, பொழுது விடியட்டும். காலையில எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு போனா போதும். ஏமா, எனக்கு நீ இப்ப என்ன தண்டனை வேணாலும் கொடு. அடிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, கொன்னாலும் சரி, அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லி என்ன அவமானப்படுத்திடாது. என் லைஃப் பாழாயிடும். ஓஹோ, நான் என்ன தந்தாலும் ஏத்துக்குவீங்களோ? நிச்சயமா ஹேமா. நான் என்ன செய்யணும் சொல்லு. அந்த கையை கொஞ்சம் காட்டு.
இனி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, நாம போலாம். அவங்க தான் புடிச்சிட்டாங்களா? அவங்க இல்ல, அவை. They are in love. ஐயோ, கையை விடுங்க, பாட்டி பாத்துட்டு போறாங்க. பாட்டி பாக்கட்டுமே, எனக்கு என்ன வந்தது? கையை விடுங்க ப்ளீஸ். கிச்சு எங்கடா இருக்க? என் காதல் ராஜகுமாரன். ஏய் பூசாரி, பாட்டி உன்னை அவசரமா வர சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு என்ன தெரியும், நான் வரேன். அம்பி வா, வாடா. வா உட்காரு. என்ன பாக்குற? இதோ பாரு, இன்னைக்கு என் பர்த்டே, பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. உட்கார் உட்கார். சாப்பிடுறியா? இதோ பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடை, இட்லி. ஊர்ல இருந்து லெட்டர் எல்லாம் வருதோ இல்லையோ? வருது. எனக்கு ஒரே ஒரு மகன் வைத்தியநாதன். லண்டன்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கான். ஏர் இந்தியால கை நிறைய சம்பளம். அவனுடைய குழந்தைகள் தான் இவா. ஓஹோ. இங்கதான் படிக்கிறா. மாமி, வாங்கோ வாங்கோ. ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ன ஐயங்கார் என்ன பார்த்தோன்னு எந்திரிச்சுட்டார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். நீ பிராமணனா? ஏன் பட்டாபி அப்படி கேட்டுட்டே? ஒண்ணு இல்ல, சாப்பிடும் போது பிராமணால் எழுந்திருக்கவே கூடாது, அதுதான் சாஸ்திரம். இப்ப உள்ள பிராமண பசங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சாரங்கள்லாம் தெரியாது. நீ எதுக்கு நம்பி நிக்கிற? உட்காரு, உட்கார்ந்து அண்ணா சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? அதுக்கு தானே வந்திருக்கேன். இன்னைக்கு மாமியோட பிறந்த நாளாச்சே, கோயில்ல இருந்து நித்யாதான பூஜை பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். டே மக்கு, சங்கு சக்கரம் மாதிரி கையில புடிச்சுட்டு நிக்காம பிரசாதத்தெல்லாம் மேஜ மேல வையண்டா. கொண்டா கொண்டடா. எதுக்கு இவ்வளவு வேகம்? டோன்ட் ஹரி. கூல் ஐட்டம் சாப்பிடும் போது மெதுவா தான் சாப்பிடணும். நான் வரேன். நல்ல பையன். என்னமோ நேக்கு அந்த மாதிரி தோணலை. இன்னொரு வடை வைக்கட்டுமா? ஓ தாராளமா. சொந்தத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த கும்பகோணம் பக்கத்துல, அங்க ஒரு வடை சாப்பிட்டேன். பிரமாதமா இருந்ததா? இல்லை, அதத்தான் சொல்ல வந்தேன். மகா மோசமான வடை. வடை சாப்பிடணும்னா வடபழனி முருகன் கோயில் பக்கத்துல ஒரு திருநெல்வேலி கடை இருக்கு. அங்க 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சாம்பார் வடை கிடைக்கும். அடேங்கப்பா, என்ன பிரமாதமான வடை! வடைன்னா அது வடை இல்லடா சுப்பு, வாஷம் தான். அதை விட பிரமாதமான வடை சாப்பிடணும்னா நீங்க இப்ப இந்த வடையை சாப்பிடுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் ஜாஸ்தியா கொண்டு வாங்க. வாத்தியாரே, மத்தியானம் சாப்பாடுங்க. நீ நோட் பண்ணலையா? இல்லையே. ஏன்டா நோட் பண்ணல? நீ இது புளிகேசி வீட்டுலடா. ஓஹோ. எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீ என்ன மாட்டி விடுற மாதிரி நடிச்சு உன் வலையிலேயே என்ன விழ வச்சிட்டியே. நல்லா இருக்க கதை. நான் உன்னை விழ வச்சேனா இல்ல நீ என்ன விழ வச்சியா? எப்படி வேணா இருக்கட்டும், 2 பேரும் விழுந்துட்டோம்ல. ஓ, வந்ததுல இருந்து பார்த்து பார்த்து நீ ஏங்குனது எனக்கு தெரியாத நினைச்சியா? அடிச்சனா?
என்னை பார்த்து துடித்த உன் இரு கண்களிலும் காதல் வார்த்தைகள் தடுமாறியதை நான் சந்தித்தேன். எப்படி இருக்கு நம்ம கவிதை? குட். தேங்க்யூ. ஜன்னலில் நின்று மனதின் சுவர்களில் ஒரு காதல் காவியம் எழுத முடியுமா? என்னை பார்த்து உன் கண்கள் 1000 காதல் கணைகளை வீசியது இல்லையா? இல்ல. இல்லையா? இதயம் இதயத்தோடு பேசிக்கிட்டே இருந்தது. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அசைக்க முடியாத ஒரு தடுப்பு சுவர் நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கு. சீரியஸா பேசுறியா? எஸ், சீரியஸா தான் பேசுறேன். என்னது அது? நான் அதை சொன்னா ஒருவேளை நம்ம உறவு இங்கே முறிஞ்சு போகலாம். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு பிராமணன் இல்ல. உங்க வீட்டு போர்ஷன் வாடகைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பைரவன் சார் பேச்ச கேட்டு ஒரு பூணூல் எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு கிறிஸ்டியன். பேரு பிரேம் ஜேக்கப். நாம 2 பேரும் சந்திப்போம்னு நினைச்சோம். இப்படி ஒரு பந்தம் நமக்குள்ள உருவாக்கும்னு நினைச்சோம். நான் சென்னைக்கு வரல. எனக்குள்ள ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்தது. நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும். இப்போ என்னை பத்தி என்ன தோணுது? அப்படி பெருசா ஒண்ணும் தோணல. என் மேல வெறுப்பு வரலையா? இல்ல. நிஜமா தான் சொல்றியா? ஆமா, சத்தியமா. லவ் இஸ் a feeling. அது ஜாதியோ மதமோ பணமோ பதவியோ பார்த்து வந்துச்சுன்னா அது உண்மையான காதல் இல்ல. பிரேம் உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்குள்ள தோணும் ஏதோ ஒரு பந்த துடிப்பு இருக்குன்னு. அது என்னன்னு என்னால விவரிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா இறைவன் எனக்காக நிச்சயித்த வாழ்க்கை சிநேகிதன். என்னோட காதல் ராஜகுமாரன். இது யாரு? நம்மளுக்கு போட்டிய சமையல் ரூம்ல வேற ஒருத்தன் இருக்கான். என்ன சிவான்னு திருட மாதிரி பதுங்கி பதுங்கி நோட்டம் விடுறீங்க? நீதானா அது? அப்ப நான் சொன்ன மாதிரி நீயும் அடுப்படிக்கு வந்துட்டல்ல. எவ்வளவு நேரம் தான் வெளியே நின்னு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? ஐயோ, எனக்கு கேட்கல, என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னத்த கேட்கல? சரி, நீ அந்த பக்கம் வந்து கதவு தர. நான் போனதும் டக்குனு என் சீட்டை நீ புடிச்சிட்டல. நீங்க வர்ற வரைக்கும் அடுப்படையில இருந்து சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? சரி, நான் இப்ப வந்துட்டேன்ல, நீ உடனே கிளம்பு. என்ன திரும்பி வந்துட்டேன்? நான் ஊருக்கு போனதுல இருந்து என் மனசுல தீராத வேதனை. இங்க போன் அடிச்சா யார் எடுப்பா? காலிங் பெல் அடிச்சா யார் போய் வாசகத்தை திறப்பாங்க? உங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? இதெல்லாம் நினைச்சேன், மனசு நொந்து போய் உடனே திரும்பி வந்துட்டேன். ஓஹோ, ஊர்ல ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்ல விஸ்வநாதன் சாரோட குக்க பார்த்துதான் யாரோ என்கிட்ட வந்து சொன்னாங்க. எந்த மகாபாவி இங்க வந்து அப்படி எல்லாம் சொன்னா? யாரோ இருக்கட்டும், சான்ஸ் ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது, ஒரே ஒரு க்ளோஸ் அப் மட்டும். இனி இப்ப ஐயா வேலை செய்ய முடியுமா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாலும் நன்றி கடன் மட்டும் மறக்கவே மாட்டேன். சரி, நீ போகலாம். எந்த பக்கம்? இந்த பக்கம். தேங்க்ஸ். எப்படியோ சிவாவும் திரும்பி வந்துட்டான். இனி இவனை கம்போசிங்கும் ரெக்கார்டிங்கும் வச்சுக்கிட்டா என்ன? மணி 12 ஆச்சு. எங்கடா அவன்? நான் போன் பண்ணிட்டேன் சார். வீட்ல இருந்து புறப்பட்டாச்சான். வர்ற வழியில பிரசாத்ல ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. குட் மார்னிங் சார். அவர் தான் வராருன்னு நினைக்கிறேன்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். மார்னிங் இல்ல, ஆஃப்டர்நூன். ரெடி தானே? நாங்க இங்க ரெடியா மணிக்கணக்கா இருக்கோம். 9 மணி கால் சீட்டுக்கு 12 மணிக்கு மேலதான் வருவியா? கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் மாஸ்டர். நான் அது மாதிரி இல்ல, யார்கிட்டயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதும் இல்ல. சரி சரி, அதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேலையை ஆரம்பிங்க. பாட்டு கொடு. இந்த டியூனை கேட்டுக்க. ஏய், பாடி காட்டிடு. வேணாம் வேணாம், மாஸ்டர் பண்ண போதும். என்னடி முன்னாடி இருக்கிறதுக்குள்ள கம் ஆன். ஹலோ அங்கிள். ஹாய் ரம்யா, how are you? ஃபைன். இவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு மனோஜுடைய ரெக்கார்டிங் பார்க்கணுமா? அச்சா, no problem. Go inside. Manoj is there. உட்காருங்க. ஹலோ, மனோஜ் ஹியர். ரெடியா? சரி, நான் உடனே வரேன். மாஸ்டர், இங்க சரியாறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள வாகினிக்கு போயிட்டு வந்துட்டுமா? ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. அங்க பாம்பே ரவி காத்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல பாம்பேக்கு போகணுமா? இது என்னோட கால் சீட். இது முடிஞ்சது, நீ எங்க வேணாலும் போகலாம். இனி உனக்காக காத்திருக்க என்னால முடியாது. நான் தான் பாடணும்னா நீங்க எனக்காக கொஞ்சம் காத்துட்டு இருக்கத்தான் வேணும். ச்சே, டென்ஷன் ஆக வேண்டாம் மாஸ்டர். நான் தான் வரேன்னு சொன்னல, போயிட்டு உடனே வந்துடுறேன். திரும்பி இங்க வர வேண்டாம். அகங்காரத்துக்கு ஒரு அளவு வேணும். ஒரு பாட்டு பாட கேட்டு என் படிவாசல காத்திருந்த காலத்தை மறந்துடாத. போ. அடிய விடுங்க. இந்த பாட்டை நீ பாடுற. சார், என்னால இது முடியும். Come on. பாற்கடலை சேலை கட்டிய பௌர்ணமியும் வந்தது. பால் நிலவே வந்து நின்று சொல்லு சொல்லு, நீ சொல்லு சொல்லு, ஓய் ஓய் சொல்லு சொல்லு, நீ சொல்லு சொல்லு.
கண்களோ நான் பாடும் கவிதையோ காற்றின் தோளில் ஏறி வந்த தென்றலோ திங்கள் மார்பில் சாய்ந்துறங்கும் குட்டியோ சொல்ல சொல்லு ஓய் ஓய் சொல்ல சொல்லு மேடைகளில் பாடிய பின் நான் நடந்தால் ஓடி வந்து கையெழுத்து கேட்கும் மயிலே காதலுக்கு கை விளக்கு கண்கள் அல்லவா வேதனிக்க வைப்பவர்கள் பெண்கள் அல்லவா கண்களோ நான் பாடும் கவிதையோ காற்றின் தோளில் ஏறி வந்த தென்றலோ திங்கள் மார்பில் சாய்ந்துறங்கும் குட்டியோ சொல்லு சொல்லு ஓ பார்க்கடலை சேலை கட்டிய பௌர்ணமியும் வந்தது ஆகிலவே வந்து நின்று சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஆதியிலும் காதலராய் நாம் இருந்தோம் நீதியையும் வாழ்வதற்கே பிறந்து வந்தோம் ஸ்நேகிதியின் பூர்வ ஜன்ம ஸ்வரங்களிதோ கௌரவமாய் தீண்டுதடி இன்றும் என்னை கண்களோ நான் பாடும் கவிதையோ காற்றின் தோளில் ஏறி வந்த தென்றலோ திங்கள் மார்பில் சாய்ந்துறங்கும் குட்டியோ சொல்லு சொல்லு ஓ பார்க்கடலை சேலை கட்டிய பௌர்ணமியும் வந்தது ஆயிலவே வந்து நின்று சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஓய் ஓய் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு என் பாட்டு எப்படி இருந்தது? விஸ்வநாதன் சார் என்ன சொன்னாரு? விஸ்வநாதன் சாரை பத்தி அப்புறமா சொல்றேன், முதல்ல நீ சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு புறப்படு. எங்க? நாங்க ஒரு பிளாட் ஏற்பாடு செஞ்சிருக்கோம், இனிமே நீ அங்கதான் தங்கணும். சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு. நீ என்ன ஆராய்ச்சி பண்ற? நான் ஒரு ஆட்டோ கூப்பிடுறேன், ஆட்டோல கொண்டு போறதுக்கு தானே சாமான் இருக்கு. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன இதெல்லாம்? அடே மாங்கா மடையா, உன் பாட்டு விஸ்வநாதன் சாருக்கு மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல ஹீரோவுக்கு எல்லா பாட்டும் நீ தான் பாடுற. இப்ப புரிஞ்சுதா? இனிமே நீ டாப் லெவலுக்கு போக போற. எப்படி சொல்றீங்க? எப்படின்னா உன்னோட காலம், அதாவது உன் பாட்டெல்லாம் ஹிட்டும் தாண்டி சூப்பர் ஹிட்டும் தாண்டி மெகா ஹிட்டையும் தாண்டி மெகா மெகா ஹிட்டையும் கிடக்க போகுதுன்னு அர்த்தம். பைரவன் சொன்னா சொன்னதுதான். நான் வந்து எத்தனை காலமாச்சு, எத்தனை பேரை பார்த்திருக்கேன், எத்தனை பேரை பார்க்க போறேன். என் மக சஞ்சலுக்கு தான் இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க ரெண்டு பேருக்கும் நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கேன் சார்.
அப்படியா? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. சும்மா பேசிட்டு இருக்காம முதல்ல புறப்படு. சொல்லு சொல்லு நீ சொல்லு. உனக்கு என்னாச்சு? பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். அவங்க கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூப்பிட்டா வர மாட்டாங்க. முதல்ல நீ புறப்படு. வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு முதல்ல பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இந்த ரூம்ல இருக்கிறப்பதான். நல்ல ராசியுள்ள இடம் இது. இப்ப திடீர்னு இந்த இடத்த மாத்துறப்போ அந்த அதிர்ஷ்டம் போயிடுமோன்னு. அவர் சொல்றது சரிதான்ப்பா. அவர் விருப்பப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கி இருந்தே பாடட்டுமே. இது நல்லா இருக்குதே. இனி பிரேம பார்க்க நிறைய ஆளுங்க வர்றதும் போறதுமா இருப்பாங்க. ஒரு பிளாட்ல மாட்டி தங்க வைக்கணும்னு சொன்னதும் நீதான். எல்லா ஏற்பாட்டையும் நீயே செஞ்சுட்டு இப்போ உனக்கு என்ன ஆச்சு? பிரேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இல்ல சார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூமை மாத்திக்கலாம் தான். ஆகட்டும், இது உன்னோட இஷ்டம். ஆமா, இங்கே டேரா போடுற மாதிரி தான் சார் தான். வேண்டாம் சொல்லிட்டேன். ஐயோ, ஏமாத்திர பத்தியா? சரி சரி நான் காட்டுறேன். என்ன அந்த போஸ்டரை பாத்தியா? பாத்தேனா? அந்த போஸ்டருக்கு நாம தானே பூஜை பண்ணோம். நாம தான். அதுவா இல்ல வேறயா? அவனேதான். டேய் சுப்பு, என்ன அந்த ஐயங்கார் பையன் வண்டி பின்னாடி போறது நம்ம ஹேமா தானே? எனக்கு அப்படி தெரியலண்ணா. போடா முட்டாள், அவன் பெரிய மோசக்காரனாச்சே. பாப்போம் பாப்போம். பின்னால வரணும் பாரு. இன்னைக்கு அவளை விட மாட்டேன். அவசரப்படாத. ஸ்டாப் ஸ்டாப், வண்டி நிறுத்து அம்பி. சொன்னா கேட்க மாட்டியா? வண்டி நிறுத்து அம்பி. பையன் புத்திசாலியா இருக்கான். நம்மள அவாய்ட் பண்ணிட்டு இந்த பக்கமா போயிட்டான். ஏய் சுப்பு, நாம அந்த பக்கம் போலாம்டா. வரல ஐயருக்கு அல்வா கொடுத்த பத்தியா? நிறுத்துற அம்பி. என்ன மாட்டி விட்டேன். ஏண்டா மோசக்கார, ஏண்டா பிரேமே, பொண்ணை கடத்திட்டு போக பாக்குறியா? கிட்னாப்பா நோக்கி இதான் வேலையடா. இது என்ன அமெரிக்காவா இல்ல இந்தியாவா? பொண்ணை இறக்க விடுறா. எதுக்கு? எதுக்கும் இல்ல இதுக்கும் இல்ல, பொண்ணை இறக்க விடுறா முதல்ல. சீக்கிரம் இறங்க மாடி. வேண்டாம் விட்டுரு. சொன்ன கேளு. ஒண்ணு வேண்டாம். ஒண்ணும் வேண்டாமா? இது ஏன் என்ன இறக்க சொன்ன? ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சோ, மன்னிச்சுக்கோங்க. சந்தேகமா? வெக்கமா இல்லையா உனக்கு? இந்த வயசுல பொறுக்கி பசங்க மாதிரி பொண்ணுங்க பின்னாடி அலையற? இது உன்னை இப்பவே போலீஸ் கூப்பிடுறேன். குழந்தை வேண்டாம் வேண்டாம், வயசுல மன்னிச்சிருங்க. தப்பு நடந்துச்சு. வேண்டாம், போலீஸ் கூப்பிடாதீங்க. கூப்பிடாதீங்க, சொன்னா கேளுங்க. மன்னிச்சிருங்க, வயசுல சின்னவள. ஐயா நீங்களா கொஞ்சம் சொல்லப்படாதா? கொஞ்சம் இருந்து உனக்கு யாரும் தெரியுமா? தெரியும். நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி ஒரு ஓசி சாப்பாடு சாப்பிட வருவார். பரவாயில்ல, போன போத விட்டு நீ வண்டியில ஏறு. பை பை, இவ என்னோட கசின் ஊர்மிளா. இங்க எத்ராஜ் காலேஜ்ல படிக்கிறா. பாய் பாய். டேய் சுப்பு, எனக்கு ஒரு சந்தேகம். டேய் சுப்பு, நீ மகாலிங்கபுரம் கோவிலுக்கு போய் இவன் அங்க பூசாரியா வேலை பாக்குறான்னு தெரிஞ்சுடுவா. போ. நான் சாப்பிடலண்ணா. போடா போ. இத வாசிச்சுட்டு இங்கே உட்கார்ந்துன்றதா போதுமா? பிரேமகுமார் ஐயங்கார் நீ கோயிலுக்கு போகலையா? இல்ல மாமா, இன்னைக்கு எனக்கு லீவு. அப்படியா? ஒரு சின்ன உபகாரம். இங்க பக்கத்துல ஒரு ஆத்துல உபநயனம். நான் தான் வாத்தியார். கர்மத்துக்கு ஒரு பிராமணன் குறையிறது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். புறப்படுங்க. ஐயோ, எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு. அதுக்கு என்ன, தட்சணையை வாங்கிட்டு 5 நிமிஷத்துல வந்துடலாமே. அதுல வாத்தியார் கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வா. மாமி சொல்லை தட்டாதே. புறப்படுங்க. இல்ல, நான் போக வேண்டிய வேலையை முடிச்சுட்டு. கிட்டார் எல்லாம் தேவையில்லை. இத வச்சிருங்க. நான் உடனே போகணும். வாங்க. நீங்க சாப்பாடு வரைக்கும் கூட இருக்க வேண்டாம். வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. ஓம் அக்னி தேவாய ஸ்வாக. ஓம் அக்னி தேவாய ஸ்வாக. அந்த பலகையில போய் உட்காருங்க. தேவாய ஸ்வாக.
वायुदेवाय स्वाहा ओम अग्निदेवाय स्वाहा ओम सोमाय स्वाहा ओम மந்திரம் தெரியும் இல்லையா சொல்லுங்க ओम अग्निदेवाय स्वाहा ओम अग्निदेवाय स्वाहा ओम वायुदेवाय स्वाहा ओम स्वाहा अग्निदेवाय धीमहे अग्निये स्वाहा अग्निदेवाय धीमहे अग्निये स्वाहा மந்திரத்தை முழுசா சொல்லுங்க स्वाहा இந்த ஹோம மந்திரம் தெரியுமோ இல்லையோ படிச்சிருக்கேன் மறந்து போச்சு இப்ப இந்த ஸ்வாஹா இது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு காயத்ரி தெரியுமோ எந்த காயத்ரி காயத்ரி மந்திரம் தெரியுமான்னு தான் கேட்டேன் அதுவும் படிச்சிருந்தேன் மறந்து போச்சு மறந்து போகாத ஏதாவது ஒரு மந்திரம் நோக்கு தெரியுமோ வந்தனம் பிரமாத வந்தனம் சந்தியா வந்தனம் புண்ணியாக மந்திரம் ஸ்வாஹா எந்திரிச்சு நில்லு டெல் த ட்ரூத் நீ பிராமணனா இல்ல நான் கிறிஸ்டியன் சண்டாள பயலே இவன் பிராமணன் இல்ல கிறிஸ்தவனா அபச்சாரம் அபச்சாரம் எல்லாமே கெட்டு போயிடுத்து கர்மாக்கள் ஆரம்பத்துல நடத்துங்க சுப்பு எல்லாம் எடுத்தாச்சு இல்லையா? எடுத்தாச்சு மாமி எடுத்தாச்சு அங்க எங்க ஓரமா வை. சரி. எல்லாம் என் தலையில கர்மம் கர்மம். நான் பல தடவை சொன்னேன் அந்த பையன் மேல நேக்கு சந்தேகம் இருக்குன்னு அப்ப நீங்க அத காதல போட்டுக்கல இப்ப என்ன சொல்றேன் சொந்த பந்தத்துல இருக்கிற ஐயங்கார் பையன் இல்லையா அப்படியா இந்த பட்டாபியை யாராலையும் ஏமாத்த முடியாது ஆமா ஆமா இப்ப புரிஞ்சுதா அந்த பைரவம் வந்துட்டு இருக்கான் நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் அவங்கிட்ட ஸ்ட்ராங்கா 4 வார்த்தை நான் பேசிக்கிறேன் அன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் தம்பி எல்லாத்தையும் எடுத்து ஆட்டோல வை என்னது என்ன காரணத்துக்காக தூக்கி வெளியில போட்டிருக்கீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற இவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும் மாமி என்னண்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நான் அதை செய்யல அவன் கொலை பண்ணனா மோசம் பண்ணனா அப்படி ஒண்ணு நடக்கலையே சாமி டேய் தபேலா முதல்ல உன்னதான் உதைக்கணும் நீதானே இவனை பிராமணன் சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த ஆத்துல தங்க வச்ச ஓ அதான சமாச்சாரம் நான் நினைச்ச பெரிய தப்பா இருக்குமோன்னு ஏண்டா நான் உன்னை என் பேரு மருதன்னு நினைச்சிருந்தேன் என்னை இப்படி ஏமாத்திட்டியடா மகாபாவி. இனியும் அப்படியே நினைச்சுக்கங்க மாமி பேரப்புள்ள போல அது என்ன குழப்பம் டேய் பைரவா இது ஆள் மாறாட்ட கேஸ் தெரியுமா உன்னையும் புடிச்சு போலீஸ் லாக்அப்ல வைக்கணும் டிஜி புலிகேசி வீட்டுல மாசம் நவகிரக பூஜை கணபதி ஹோமம் நடத்தி வைக்கிறது இந்த பட்டாபிதான் தெரியுமாடா உனக்கு புலிகேசி வீட்டுல ஹோம பூஜைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்னையா பிராமணன் சொல்லி ஒரு கிறிஸ்தவ பையனை இந்த ஆத்துல வாடகைக்கு கொண்டு வந்து தங்க வச்சு எல்லா அனர்த்தமும் பண்ணதுக்கு அப்புறமும் ஜோக் அடிக்கிறீரா ஜோக்கு யோ பட்டல இப்ப நீங்க எந்த உலகத்திலயா வாழ்றீங்க இப்ப ஏதியா பிராமின் ஏது முஸ்லீம் ஏது கிறிஸ்டின் எங்களுக்கு எல்லாருமே ஒரே மனுஷனா தான் படுறாங்க அதனாலதான் இவனை கொண்டு வந்து விட்டேன் அடடடடடடடா நீ யாரு பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சரா இல்ல விவேகானந்த சுவாமிகளா இல்ல திருவள்ளுவரா பெருசா தத்துவம் பேசுற தத்துவம் கூட்டிட்டு போயாவனே அதுதான் வந்திருக்கேன் வர நாளைக்கே ஒரு சுத்தி ஹோமம் பண்ணிட்டுமா வேணும்ட்டு எதுவும் செய்யல செஞ்ச உதவிகளுக்கு நன்றி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க
டைம் ரொம்ப ஆறுது, படுத்துக்கிறியா? மேட்ச் முடியட்டும் பாட்டி. ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே. விடு. நான் எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? நீ வரது யாராவது பார்த்தாங்களா? பார்த்தா என்ன, எப்படின்னு தெரியுதானே போகுது. I'm scared. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? பிரேம் ஒரு பெரிய பாடகன் ஆயிட்டா என்ன நீ மறந்துடுவியோன்னு எனக்கு ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. Love is not love, which alters when alteration finds. It is an ever fixed mark that looks under tempers and is never shaken. William Shakespeare. யதார்த்தமான காதல் என்னைக்கும் சந்தர்ப்பங்களுக்கு அனுசரிச்சு மாறதில்ல. நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். சொல்லு சொல்லு இந்த நட்சத்திரங்கள் சாட்சி. என்னோட இன்ஸ்பிரேஷன் நீதான் ஹேமா. அன்னைக்கு என் பாட்டு அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சதுன்னா என் முன்னாடி நீ இருந்ததுதான் காரணம். அந்த வரிகள் கூட நமக்காக எழுதின மாதிரி இருக்கு இல்ல? ஸ்நேகிதியின் பூர்வ ஜென்ம ஸ்வரங்கள் இதோ கௌரவமாய் தீண்டுதடி என்றும் நம்மை. என்னோட பயம் அது இல்ல. நான் ஒரு கிறிஸ்டியன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா நம்ம காதலை ஏத்துக்குவாராங்கிறதான். எங்க அப்பா பரந்த மனப்பான்மை உள்ளவர். ஜாதி மத சிந்தனை எல்லாம் அவருக்கு கிடையாது. என்னோட இஷ்டம்தான் எங்க அப்பாவோட இஷ்டம். என்னோட இஷ்டத்துக்கு விரோதமா இது வரைக்கும் அவர் ஒண்ணும் செஞ்சதில்லை. அதனால அந்த பயத்தை விட்டுடு. You are lucky. We are luckyன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். மேடமோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எக்ஸாம்ஸ் பக்கத்துல வருது இல்ல? I think I'll get a big 0. எதனால? புத்தகத்துல எழுத்துக்கு பதிலா என் செல்ல குட்டியோட முகம் தான் தெரியுது. What to do? பரவாயில்ல விடு. அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. என்னது? கிட்ட வா சொல்றேன், கிட்ட வா. எங்க போறது? இடமே இல்லையே. என்ன பண்றாய்? புத்தகம் படிக்கிறேன் பாட்டி. இங்க மொட்டை மாடியில தனியா நின்னா புத்தகம் படிக்கிறது? உங்ககிட்ட யாராவது பேசினாளா? இல்லையா பாட்டி? பேசுற சத்தம் கேட்டுது. அது பக்கத்து வீட்டுல பேசினது. ஓ சரி சரி, வா வந்து தூங்கு. வா வந்து படுத்துக்கோ. இருக்கிறியா? இரு கவனிச்சுக்கிறேன். வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே. காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே. காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே. காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே. பூமகள் உந்தன் கானம் பூமி
தொட்டிருப்பீ பூமகள் உந்தன் கானம் பூமியை தொட்டிருப்பீ கண்கள் பூக்கின்ற சந்தம் மெல்ல பேசும் சுகந்தம் காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே காற்றிலப்பை பாட வைக்கும் காதல் மந்திரம் காட்டு போகும் செல்லும் செல்லும் நல்லோ காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே பாடும் கைவளையல் பௌர்ணமி தொட்டணைத்து பாடும் கைவளையல் பௌர்ணமி தொட்டணைத்து பெண்மை காணும் கனாவில் குங்குமம் பூத்த காலம் காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே காற்றிலப்பை பாட வைக்கும் காதல் மந்திரம் காட்டு போகும் செல்லும் செல்லும் நல்லோ காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே காற்றிலப்பை பாட வைக்கும் காதல் மந்திரம் காட்டு போகும் செல்லும் செல்லும் நல்லோ காதில் வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னதென்ன மானே Hi, hi. Hi, hi, hi. Hi. அப்பா வந்தாச்சு Oh, Kishu. Come, 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 my friend. Come. ஹாய் டாடி How are you, Daddy? Fine, very வா 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 நல்லா இருக்கேடா ரொம்ப நல்லா இருக்குமா? How was the journey, Daddy? Oh, fine, very fine. ஏமா, இவன ஞாபகம் இருக்கா? The white zone is for immediate loading and unloading. Really? Hey, you remember me? That's fantastic, man. You doubt my memory. Oh, no, not at all. நான் மறந்துருப்பேன் நினைச்சியா? Thank you. Okay, this is my father. Hello. I know Murali. Hello, uncle. This is my mother. Hello, auntie. And this is Priya, my little sister. Hi. ஒரு நாள் பூரா பிளேன்ல உட்கார்ந்து வந்து இல்லையா ரொம்ப டயர்டா இருக்கும் இனிமே ஆத்துக்கு போய் பேசலாம் வா நீங்க எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் போய் லக்கேஜ் கிளியர் பண்ணிக்கிறேன். கம் மிஸ்டர் ராம்ராஜ், கம். நல்லா இருக்கேளா ரொம்ப நல்லா இருக்கேளா ஹலோ பிரேம் நான் தான் டாடி லண்டன்ல இருந்து வந்திருக்காரு இல்ல நான் இன்னும் ஒண்ணும் சொல்லல I'll speak to him today okay okay then ஏமா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? daddy come I want to talk to you something I also want to talk to you something. Okay? Sit down. First நீ சொல்லு. Come on. Tell me now. daddy you are not only my father
பட் ஆல்சோ யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே? சரி, சுத்தி வளைக்காம விஷயம் என்னன்னு சொல்றேன். டாடி, ஐ அம் இன் லவ். Oh my God! You have fallen in love at the first sight in airport? ஏர்போர்ட்? வாட் டாடி? அவ எழுதியிருந்தா. யாரு? லெட்டரும் வேணாம், போனும் வேணாம், ஒரு சர்ப்ரைஸா இருக்க வேண்டிய காரியம்னு பர்சனலா அவன் கிட்ட சொல்லியிருந்தேன். டாடி, நீங்க யார பத்தி சொல்றீங்க? I can't understand. டாடியோட லண்டன்ல இருந்து வந்திருந்தால முரளி கிட்ட. என்ன ஹேமா யோசிச்சுட்டு இருக்க? Nothing, Dad. No. டாடி கிட்ட எதையும் மறைக்க கூடாது, ஓகே? ஏன் முகம் வாடி இருக்கு? சொல்லு. வைத்தி, குழந்தைக்கு என்னடா ஆச்சு? என்ன ஹேமா, என்னாச்சு? நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன ஹேமா, முரளி உனக்கு பிடிக்கலையா? டோன்ட் பீ சில்லி. முரளியே பிடிக்கலையா? நீ ஒன்னும் பேச வேண்டாம், அவ பேசட்டும். ஹேமா, நான் பிரேம பத்தி தான் பேசினேன் டாடி. I love him. Who is Prem? What is he? He's a famous singer. ஒரு பெரிய பாடகர் டாடி. பாடகனா? யாரு இது? எங்க இருந்து கிடைச்ச அந்த பாடம் உனக்கு? சொல்லுடி. கிருஷ்ணா, இந்த காலத்துல யாரேன்னு நம்புறது? நான் என் பேர்ற மாதிரி நினைச்சிருந்தேனே, இப்படி பண்ணிவிட்டானே. மகாபாவி. ஐயோ கிருஷ்ணா, குருவாரப்பா. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எத்தனோன்னு இருக்கான், என்னை ஏமாத்திட்டானே கடவுளே. ஐயோ, நீ யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கிருஷ்ணா, குருவாரப்பா. ஐயோ, அவங்க எங்க கூட லண்டன்ல இருந்தா கெட்டு போயிடுவாங்க, இங்க இருந்தா அடக்கத்தோடயும் ஒழுக்கத்தோடயும் இருப்பாங்கன்னு உங்க மகன் கிட்ட சொன்னீங்கல்ல, அதனாலதானே அவங்களை இங்க படிக்க வச்சேன். இப்ப என்ன ஆச்சு? தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இரு மஞ்சு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனி நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேணுங்கிற பணம் அனுப்பி வச்சோம்ல, அப்புறம் எதுக்காக அந்த போர்ஷனை அவனுக்கு வாடகைக்கு விட்டீங்க? அதுவும் ஒரு கிறிஸ்டியனுக்கு. பிராமணன் தானே சொன்னா, கிறிஸ்டியன் எனக்கு தெரியாம போச்சே. அது தெரிஞ்ச உடனே அவனை வெளில அனுப்பிச்சிட்டேனே. வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்ன பண்றது? அவன் இவன் மனசுல எல்லாம் கூட இருக்கான். முரளி மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு உன் மேல இஷ்டம். கல்யாணம் முடிஞ்சா நிச்சயமா அவனை உனக்கு பிடிக்கும். இல்ல டாடி, என்னால பிரேமமா இருக்க முடியாது. என் வாக்கு மேல நம்பிக்கை வச்சுதான் அவன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் வர சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல டாடி, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை. அது தப்புதான். ஆனா இவ்வளவு நல்ல ஒரு சம்பந்தம் வந்தப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் கேட்கல. இது வரைக்கும் நீ என் பேச்ச மீறினதே இல்ல. உன் கல்யாண விஷயத்திலயும் நான் அப்படியே நினைச்சேன். என் சந்தோஷத்துக்கு எதிரா டாடி இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, அந்த நம்பிக்கை வச்சுதான் நான் பிரேம விரும்பினேன். என்னால பிரேம மறக்க முடியாது டாடி. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க டாடி. என் வாழ்க்கையில டாடி கிட்ட இனி எதுவும் கேட்க மாட்டேன். Please, Daddy. Please. டாடிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதம்மா. ஏமா தினமும் போன்ல பேசிட்டு இருந்தோம்ல நம்ம. ஒரு தடவையாவது என்கிட்ட நீ சொல்லியிருந்தா கூட
நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இனி என்னால வாக்கு மாற முடியாது. டாடி டாடி எனக்கு செய்யணும் ஒரு காரியம் கூட நான் உங்ககிட்ட கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்கிறேன். கேட்டே ஆகணுமா? வேற வழி இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். நோ டாடி நோ. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லம்மா. டாடிக்கு அவமானம்னா உயிரோட இருக்க மாட்டேன். ஐ பெக் யூ. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. 14, 15, 16 மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத் சாருக்கு டேட் கொடுத்திருக்கு. அதெல்லாம் மாத்த முடியாது. 17, 18 மும்பைல ப்ரோகிராம் இருக்கு. 19ஆம் தேதி வச்சுக்கோங்களேன் உங்க ரெக்கார்டிங்க. ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. இந்த மாசம் ஃபுல்லா டேட் இல்ல, ஒரு நாள் கூட கிடையாது. வேணா நீங்க அடுத்த மாசம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10ஆம் தேதி வாக்குல. நான் வைத்தியநாதன், ஹேமாவுடைய அப்பா. வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம். ஐயய்ய ஹேமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. நான் வந்தது ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் கேட்க. என்ன சொல்லுங்க. அது உனக்கு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நான் வந்தது உன் மேல குற்றம் சொல்லவோ ஆட்சேபிக்கிறதுக்கோ இல்ல. இந்த வயசுல எல்லாருக்குமே இது சகஜமா வர்றதுதான். நீங்க சொல்றது புரியல. நான் முரளிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. நாளைக்கு அவனுக்கோ ஹேமாவுக்கோ நிச்சயத்தாகும். நோ. இனி இதுல இருந்து பின்வாங்க முடியாது. என்னோட கௌரவ பிரச்சனை இது. நீ இதுக்கு தடையா இருக்க கூடாது. ஹெல்ப் மீ. நடக்காது. ஒரு நாளும் இது நடக்காது. ஹேமாவை என்னையும் பிரிக்கிறதுக்கு உங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட முடியாது. என்னோட சந்தோஷம் தான் என் டாடியோட சந்தோஷம்னு ஹேமா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. அந்த அப்பாவா ஹேமாவை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றீங்க? ஐ கான்ட் பிலீவ் இட். எமோஷனல் ஆகாத பிரேம். லுக் ஹியர் மை சன். சில நேரங்கள்ல நம்மளோட விருப்ப மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு பேர் தான் தியாகம். நாங்க ஒண்ணும் தியாகி இல்ல. எங்களோட காதல தியாகம் செய்யும் சொல்ல யாருக்கும் உரிமையும் இல்ல. என்னுடைய மகளுடைய சந்தோஷத்துக்காக உன்கிட்ட பேச வேண்டியது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். எல்லா காதலர்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சரித்திரம் இல்ல. அதுக்காக ஹேமாவை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடு. அத ஹேமா மறந்தா மாதிரி பிரேமம் மறந்துடணும்னு நான் நினைக்கிறேன். ஹேமாவா? ஹேமா இந்த மேரேஜுக்கு சம்மதிப்பா நீங்க நம்புறீங்களா? இப்பதான் பேசிட்டு வரேன். மஞ்சு, ஹேமா கிட்ட போன் கொடு. ஹேமா, பிரேம் கிட்ட கொஞ்சம் பேசுமா. பிரேம். ஹேமா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் உங்க அப்பா சொன்னாரு. அதுக்கு நீ சம்மதிச்சியா? ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. நம்மளோட காதல் உனக்கு விளையாட்ட போச்சு இல்ல? ஏன் ஊமையாட்டா இருக்க? ஆண்டவன் எனக்காகத்தான் உன்னை படிச்சிருக்கான்னு என் முகத்தை பார்த்து எத்தனை தடவை சொல்லியிருக்க. ஹேமா, எந்த தவிக்க விட்டுட்டு இன்னொரு நாள் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பேசு ஹேமா, ப்ளீஸ். ஹேமா, ஹேமா ப்ளீஸ். ஹேமா, ஹேமா ப்ளீஸ். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என் பாட்டுக்கு ஆதாரமே நீதான். உனக்காகத்தான் ஹேமா நான் பாடுறேன். நீ என் கூட இல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லு ஹேமா. உங்க அப்பா கிட்ட சொல்லு. நான் போன உங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன்.
ரியலி சாரி. வருத்தமா தான் இருக்கும், எனக்கு தெரியும். அவளுக்கும் இருக்கும். பட் காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். இனி அவளுக்கு நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை செய். வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வாங்க. ஹலோ அங்கிள். இவர்தான் மாப்பிள்ள. வாங்க வணக்கம். வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். பட்டாபி இவர்தான் மாப்பிளுடைய அப்பா. ஓ லண்டன் கல்யாணராமன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பிசினஸ்மேன். பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் தான் பட்டாபிராமன். பட்டாபின்னு கூப்பிடுவா. வாங்க படவே, வாங்க வாங்க. இங்க பாரு, இதான் மிஸ்ஸஸ் ஓ, கல்யாணராமன். நமஸ்காரம் வாங்க, நமஸ்காரம். வாங்க, வாங்க. வாங்க, நான் சார் வாசிக்கோ. வாங்க போயிடுங்கம்மா. வாங்க சார். எல்லாரும் வாங்க. வாங்க. வாங்க, வாங்கம்மா, வாங்க, வாங்க, உள்ள வாங்க. மாப்பிள்ளைய பார்த்தல. எல்லாரும் உள்ள வாங்க. 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 இப்படி வாங்க. உள்ள இருக்க பாருங்க. முன்னாடி எல்லாம் இப்படி வாங்க. இவர்தான் குடும்பத்திலே பெரியவர். ஒரு நிமிஷம் உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சுடுறேன். இவர்தான் என் சித்தப்பா. வயசுலயே மூத்தவர். கன்னியாகுமரியில இருக்கார். நிச்சயதார்த்தத்துக்காக இங்க வந்திருக்கார். சித்தப்பா இவர்தான் மாப்பிள்ள. ஓ நன்னாரு. Sit down. சித்தப்பா இவர்தான் மாப்பிள்ளுடைய அப்பா. ஓஹோ நமஸ்காரம். மாப்பிள்ளை என்ன பண்றான்? லண்டன்ல எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருக்கான். ஓஹோ என்ன சம்பளம் கிடைக்கும்? மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வரும். 2 லட்சமோ? நன்னாரு நன்னாரு. வைத்தி பொண்ணு எங்க இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சு. பொண்ணை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இத வந்துடுறேன். ஏமா ஏமா என்னங்க அவ இன்னும் ரெடி ஆகலையா? ஹேமா, ஹேமா, ஹேமா. என்னம்மா இது? இப்படி வாடின முகத்தோட வந்தா வந்திருக்குவா என்ன நினைப்பா? சந்தோஷமா வாம்மா. ப்ளீஸ் இந்த டாடிக்காக. That's it. That's it, my girl. நீங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. டைம் ஆச்சு, வாங்க. போலாம். கம். வாங்க. இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் போங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இந்த புஷ்பத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. முகூர்த்த பத்திரிகை படிக்கலாமா? முகூர்த்த பத்திரிகை படிக்கலாமா? வாசிக்கிறது எடுத்துக்கோ. இந்தாங்கோ. சுபமஸ்து. நிச்சயதாம்பூல லக்ன பத்திரிகை. சுஸ்தி ஸ்ரீ பகுதான்ய வருஷம் மாசித்திங்கள் 6ஆம் நாள் 18/2/2000 குருவாரம் பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக கும்ப லக்னத்தில் பாரத்வாதி கோத்ரோத்பவாய திரு கல்யாண சுந்தரம் கல்யாணராமன் அவர்களின் ஜேஷ்டகுமாரன் திருநிறை செல்வன் முரளி என்கின்ற வரனுக்கும் கௌசிக கோத்ரோத்பவாய திரு வைத்தியநாதன் அவர்களின் ஜேஷ்டகுமாரத்தி திருநிறை செல்வி ஹேமலதா என்கின்ற கன்யகைக்கும் விவாகம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சுபமஸ்து. நக்ஷத்ரஸ்ய ராஜா வருணோ விராஜः நக்ஷத்ராணாகும் சதவிஷக்வசிஷ்டः அரோ தேவேभ्यः கிருணதோ தீர்घमायुः சதமானம் பவது சதாயுः புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாணः. மேல போடுங்க. ஹேமா, நீ நல்லா பாட்டு பாடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பாட்டு பாடுமா? பாடுவாளே, 10 வருஷம் படிச்சிருக்கா. ரொம்ப நன்னா பாடுவா.
இப்ப இந்த சபையில பாடுவான். பாடுமா பாடுமா பாடுமா, சமத்தில்ல பாடு. மனவீணை இங்கே பாடும், மலரும் என் காதல் ராகம். சகமதனி சதனி ரமகம சதனி சதா. மனவீணை இங்கே பாடும், மலரும் என் காதல் ராகம். ஒரு ஊமை பேசும் நாளில் உன் வார்த்தை அர்த்தம் மாறும். நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். நீ தந்த மெட்டு நான் உன் உயிர் தொட்டு நான். நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். சௌந்தர்யம் கூடி சௌந்தர்யம் கூடி நான் உந்தன் முன்பே என் பாடலின்றே யார் கேட்பதென்று உன் பாடலென்று உருகுதே நின்று. நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். என் மனம் தீண்டாமல் என் உயிர் தீண்டதே. நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். நெஞ்சிலே மௌனம், நீரிலே வானம். ஸ்நேகிதம் ஆத்மாவின் முகவரி நான் பாடும் ராகம். நெஞ்சிலே மௌனம்,
கஷ்டமா இருந்துச்சு டாடி. என்ன டாடி இது? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். இன்னமும் அவனை உன்னால மறக்க முடியலன்னா என் வாக்க நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் உன்னை அவனோட சேர்த்து வச்சிடுறேன். வேண்டாம் டாடி, வேண்டாம். நான் பிரேம மறக்க முயற்சி பண்றேன். ஹலோ, நான் பிரான்சிஸ் பேசுறேன். ஆமா ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, இத கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். மியூசிக் டைரக்டர் ரவி சார் பேசுறாரு. நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு. கன்ஃபார்ம் சொல்லிட்டுமா? வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை. அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு சொல்லு. டே தப்புடா. முடியாதுடா, என்னால பாட முடியாது. ஹலோ, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் கழிச்சு பாடுறேன்னு சொல்றாரு. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? ஓகே சார். நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், ஆண்டவன் ஒண்ணு தீர்மானிச்சிருப்பா. இதெல்லாம் சாதாரணம்டா. டேக் இட் ஈஸி. உபதேசம் செய்யறது சுலபம்,